எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் கிளார்க் மெயின்ஸு இல்லை எஸ்பிஐ ஜே இந்த ஜூனியர் அசோசியேட் மெயின்ஸு இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பின்னாடி வந்து கிராக்கர்ஸோட சவுண்ட்லாம் கேட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வீடியோ போடுறது முக்கியம். ஸோ அதனால் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து வேறு. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் பேசிஸில் தான் வந்து கேட்டுட்ருப்பாங்க. பட் மெயின்ஸ் நம்ம வந்து வரும்போது அதோட டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது வேறு. அதாவது மெயின்ஸ் பேஸ் பண்ண குவான்ஸ் படிக்கணும், மெயின்ஸ் பேஸ் பண்ண ரீசனிங் படிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே மெயின்ஸ் பேஸ் பண்ணது நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 years கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஒரு ஐ திங்க் குறைஞ்சது ஒரு 6 yearsஆக இருக்கும். 6 yearsக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக இருந்துச்சு. டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே தனியாக இருந்துச்சு. நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு படிக்கிறோம் அப்படின்னா அது வேறு. பட் வந்து இந்த இது சொல்லுவோம் இல்லையா, ப்ரிப்பரேஷனே, அதாவது கொஷின்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மெயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்மளால் எத்தனை பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு ரீசனிங் எடுத்துக்கோங்க. ஒரு அந்த ரீசனிங்கில் கலந்து கொடுப்பாங்க. ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே வந்து ஏஜஸ் பேஸ் பண்ண, ஐ மீன் ஏஜ் நான் சொல்கிறேன், அந்த ஏஜ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு என்ன வயசு, இவங்க எந்த சீட்டில் உட்காடுறாங்க, பிளட் ரிலேஷன், இந்த மாதிரி வந்து கலந்து கொடுப்பாங்க. ஒரு 2-3 விஷயங்களை கலந்து கொடுக்குறதுங்கிறதா நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மெயின்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதங்களாக, நிறையா மாதங்களாக இல்லை வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். இன்கேஸ் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் வேறு, மெயின்ஸ் வந்து வேறு. ஓகேவா? ஸோ ரெண்டும் வந்து வேறு. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா சிலபஸ் வந்து மேபி உங்களுக்கு வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம், பட் கொஷின்ஸ்லாம் வேறு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் ப்ரிலிம்ஸ் வச்ச ஒரு ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சீரியஸான ஆஸ்பிரன்ஸு சும்மா வந்து எழுதுறவங்க அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா. எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து எழுதி பார்ப்போம், நம்ம கிடைச்சா ஓகே அப்படின்ட்டு இருப்பாங்க, இல்லை கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா ட்ரை பண்ணுறவங்களாம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க எய்ம் வந்து அந்த ஃபில்டரிங் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். பட் அல்டிமேட்லி அவங்க வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அவங்கள வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டை வந்து அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய ஸ்கில் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறது வந்து மெயின்ஸ் தான். ஓகேவா? ஸோ மெயின்ஸு சீரியஸ். ஸோ அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மெயின்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், மெயின்ஸ் இஸ் சீரியஸ். ஓகேவா? மெயின்ஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து நான் சீரியஸான ஒரு விஷயம். ஸோ அதுதான் நான் சொன்னேன். இப்போ வந்து என்ஏஎஸ்எல் ஏஓ மெயின்ஸ் வந்து ஐ திங்க் அதுக்கு கூட போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா நான் பார்த்தேன் வீடியோஸு. ஸோ பார்ப்போம், ஒரு நாள் நம்ம மேக் பண்ண பார்ப்போம். என்னுடைய ஐபிஎஸ் கிளார்க் டேட்டு கூட வந்து சொல்லிட்டாங்க. ஐ மீன் அந்த இதிலே இருந்திருக்கும் போல், கேலண்டர்லேயே இருந்திருக்கும் போல். ஸோ அதையும் நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ பற்றி நான் வந்து மேக் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மெயின்ஸை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் மாதிரி வந்து மெயின்ஸ் வந்து நினச்சிடாதீங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் மெயின்ஸுக்கான ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. லைக் மெயின்ஸுக்குன்னு ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் இருக்காதீங்க. நான் போட தான் உங்களுக்கு தெரியும்னா ஒரு கொஷின் சால்வ் பண்ண வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1 hourலாம் ஆயிருக்கு. நம்ம வந்து நல்ல டச்சில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன ஆகுனா ஒரு ஃபஸ்ட்டு நம்ம நல்ல டச்சில்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து திடீர்னு வந்து மெயின்ஸ்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 hour ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், எடுத்தோடனே போடும்போது ஒரு 1/2 mணி நேரம் ஆகுது, ஆன்சர் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 2-3 months முன்னாடி வந்து ஒரு 2-3 monthsஆக இருக்கும், ஒரு 4 months இருக்கும்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ வருஷம் விட்டுட்டு 2020-21 என்னமோ லாஸ்ட்டாக 20ல் நினைக்கிறேன், 2019-20 அந்த டைமில் வந்து ஒரு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ எடுக்கிறேன். ஒரு 1 மணி நேரம் என்னமோ ட்ரை பண்ணேங்க. லைக் 1 hour வந்து ட்ரை பண்ணேன். வேறு ஒரு இன்ஸ்டியூட்டுக்காக அது வந்து அந்த ஒரு கிளாஸுக்காக நான் வந்து அதை வந்து பண்ணேன். பட் அல்டிமேட்லி அது போட முடியல, வேறு விஷயம். பட் வந்து அந்த கொஷின் வந்து ட்ரை பண்ணேன். 1 மணி நேரம் ஆச்சு. அது வந்து மெயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான். 1 மணி நேரம் ஆச்சு. பெரிய லெவல் டிஃபிகல்ட்டிலாம் ஒன்றும் இல்லை, நார்மல் லெவல் தான். 1 மணி நேரம் ஆச்சு. எனக்கு கடைசி வரைக்கும் ஆன்சரே வரல. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஆன்சர் வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் டச். ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே டச்சிலே வந்து இருக்கணும். ஸோ டச்சுங்கிறத விட நான் டச்சுன்னு சும்மா சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன்.
பட் எனிவே இப்போதைக்கு இது போதும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்க முடிஞ்சா நான் கொடுக்குறேன், அது வந்து பாருங்கள். பிகாஸ் அதில் ஆல்ரெடி ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அதுக்காக நான் சொன்னேன். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே பார்க்குறதுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் மிக மிக கம்மி. மேபி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேங்க்குள்ளே எப்படி இருக்குது, ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறது ஒரு ஜாப் ரோல்ஸாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு கொலீக்ஸு, ஸ்டாஃப், நீங்கள் மீட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸு, நீங்கள் சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ்ஸு, நீங்கள் எப்படி ஜாப் நேச்சர் எதிர்பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இண்டஸ்ட்ரி இருக்குது, இட்ஸ் குவைட் சேலஞ்சிங். அதான் நம்ம சொல்கிறோம். எப்பவுமே நம்ம வீடியோவில் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். நம்ம கமெண்ட்டில் என்ன வரும் அப்படின்னா, உங்கள் வீடியோஸ்லாம் பயங்கர டிஸ்கரேஜிங்காக சம்டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். பட் நான் என்னன்னா நிறையா யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் சைட் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து எப்படி உங்களை கிளியர் பண்ண வைக்கிறதுங்கிறத சொல்கிறாங்க. பட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்குமே இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம வேலைலாம் பரவாயில்லைங்க, இப்போ மிலிட்ரியெல்லாம் இருக்குது, நீங்கள் சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க. மிலிட்ரிக்காரங்கெல்லாம் அவங்க ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு தெரில. அவங்க எப்படி வந்து எனக்கு தெரியவே இல்லை. மிலிட்ரி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, மிலிட்ரி, மெடிக்கல் சர்வீசஸ்ஸு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ நம்மளோட சேலஞ்சிங்கான டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்கும், அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ வந்து ஒரு இதில் ப்ளஸ் இருக்கும், ஒரு இதில் மைனஸும் இருக்கும். சினிமாக்காரங்கன்னா வந்து க்ரோர்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எத்தனையோ பேர் வந்து சினிமாவில் சான்ஸ் கிடைக்காம வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வந்து லைஃபே தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்ல வரோம். பேங்க் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் லைஃப்பில், எஸ்பெஷலி பேங்கிங் லைஃப்லேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்ல வரோம். ஸோ ஓகே, நம்ம எதுக்கு நான் அதெல்லாம் சொல்கிறேன்னா, என்னோடய அடுத்த வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஸோ இதெல்லாம் நான் கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். ஸோ பார்ப்போம், அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். பை.